தமிழ் வணக்கம். பெரும் போர் ஒன்றிற்கு ரஷ்யா தயாராகி கொண்டிருக்கின்றது. இது எஸ்ட்லாந்து நாட்டினுடைய உளவு பிரிவு இன்று காலை வெளியிட்டு இருக்கின்ற சிறப்பு ஆய்வு அறிக்கையாக இருக்கின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரும் போர் வெடிக்குமாக இருந்தால் அந்த கவன திசை திருப்பலில் ரஷ்யா அடுத்த கட்ட போருக்கு தயாராக கூடிய அபாயம் இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய இராணுவத்தினுடைய பயிற்சிகளும் ஆயுத உற்பத்தியினுடைய வேகமும் இன்று சரிந்து கொண்டிருக்கின்ற ரஷ்ய பொருளாதாரத்திற்கு முற்றிலும் முரணுடையதாக இருக்கின்றது. எனினும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் படுமோசமாக வீழ்ச்சியடைந்தாலும் கூட ஆயுத உற்பத்தியும் படை தயாரிப்பும் அதிக வேகமாக இருப்பதனால் ரஷ்யா தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றிய எந்த கவலையையும் கொள்ளாமல் இதில் ஈடுபட்டு இருப்பது ரஷ்யாவினுடைய நோக்கம் ஆபத்தானதாக இருக்கும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. எஸ்ட்லாந்து நாட்டினுடைய உளவு பிரிவாகிய EFIS இந்த அறிக்கை ஐரோப்பிய நாடுகளில் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய சுயாதீன ஊடகமாகிய மெடுசா லெட்லாண்டின் கிளை பிரிவில் இருந்து இந்த தகவலை உறுதி செய்திருப்பதாகவும் உளவு பிரிவு அறிக்கை தெரிவிக்கின்றது. 4 வருட கால போரில் ரஷ்யா பலத்த இழப்பை சந்தித்திருக்கின்றது, உயிரிழப்புகளை கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் இதை மறைக்க வேண்டுமாக இருந்தால் புதியதொரு இடத்திற்கு ரஷ்யா தன்னை நகர்த்தாவிட்டால் இந்த போர் விமர்சனத்திற்கு உள்ளாகும் என்பதும் இப்பொழுது அலெக்சாய் நவால்னி தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற விமர்சனங்கள் ரஷ்ய அதிபரும் அவருடைய குடும்பத்தவர்களுடைய ஆட்சி குறித்த ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதையும் மறுத்துவிட முடியாது. EFIS பொதுச் செயலாளர் கஃபோர் ரொஷின் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் முற்றுமுழுதாக உக்ரைனை கைப்பற்றுவதற்கான ஒரு போரில் ரஷ்யா ஈடுபட தயாராகிவிட்டது என்பதும், ஈரான் மீதான தாக்குதல் நடந்தால் இங்கும் ஒரு முழுமையான போர் ஒன்றை சந்திக்க வேண்டியதாக வரும். உக்ரைனில் மேற்கு நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்க வேண்டி வரும். ஈரானில் முல்லாக்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்குமாக இருந்தால் அதற்கு பதிலாக உக்ரைனில் இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற தராசில் போடப்பட்ட நிலையாக இரண்டும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய இராணுவ சீர்திருத்தம் அடுத்த ஆண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோ நாடுகளுடனான ஒரு மோதலுக்கு ரஷ்ய இராணுவத்தை இனி மேலும் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்பது குறித்த அடுத்த நடவடிக்கைகளில் ரஷ்யா விரைவாக இறங்கியிருக்கின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு கொள்கை இப்பொழுது ஆப்பிரிக்கா நோக்கி திசை திருப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற தங்கம், ஆப்பிரிக்க சர்வாதிகாரிகளினுடைய பெரும் சொத்துக்கள் எல்லாம் ரஷ்யாவினுடைய கண்களை கவர்வதும் அமெரிக்க கண்களை கவர்வதும் எதிர்கால அரசியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூடானில் இருந்து வெளியேற்றப்பட்ட தங்கம் எங்கே என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் முற்றாகவே கொலாப்ஸ் நிலை அடையக்கூடிய அபாயம் இருந்தாலும் பெரும் போர் ஒன்றிற்கு ரஷ்யா தயாராகின்றது. பொருளாதாரத்தை சிந்திக்க இனி நேரம் கடந்துவிட்டது. இந்த அறிக்கை சரியா தவறா என்ற கேள்விக்கு இடமில்லை. இப்படி ஒரு அறிக்கை ஐரோப்பாவினால் வெளியிடப்பட வேண்டியது இப்போதைய நிலையில் அவசியம். ஏனென்றால் ஐரோப்பாவை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு இவ்வாறான அறிக்கைகள் வருவதும் அதை ரஷ்ய அதிபர் மறுப்பதுமாக காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ரஷ்யா தொடர்பாக இன்னொரு செய்தி இன்று காலை வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஆயுத குழுவாகிய வவுனா படைக்குழு ஐரோப்பாவில் பலவேறு ஹைபிரிட் தாக்குதல்களை, யாரென்று செய்தது தெரியாத தாக்குதல்களை நடத்துவதற்கான அபாயம் இருப்பதாக அது சுட்டிக்காட்டுகின்றது. வவுனா குழு 2023 ஆண்டே கதை முடிந்து விட்டது. அதனுடைய தலைவர் ஜெவானிச் பிரிகோஷின் விமான விபத்தில் கொல்லப்பட்டது முடிந்த கதையாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவர்களை இப்பொழுது ரஷ்யாவினுடைய GRU உளவு பிரிவு நிர்வகித்துக் கொண்டு இருப்பதனால் அதற்கேற்ப ஐரோப்பாவிற்குள் பல ஆபத்துக்கள் ஏற்படலாம் என்பது காலை நேர எச்சரிக்கையாக இருக்கின்றது. இதுவும் உண்மையா பொய்யா என்பதை விட எச்சரிக்கை அவசியம் என்கின்ற கோணத்தில் பார்த்தால் இப்படியான செய்திகள் தொடர்ந்து வரும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. முன்னாள் உக்ரைனுடைய சக்தி வள அமைச்சரும் பின்னாள் நீதி அமைச்சரும் ஆகிய ஹெர்மன் ஹெலிஸ்ஜெங்கோ நாட்டை விட்டு தப்பியோடிய வழியில் கைது செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர் சக்தி வள அமைச்சராக இருந்த பொழுது 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த ஊழலில் இவர் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்து இவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதும் தெரிந்ததே. இப்பொழுது தப்பியோடி பிடிபட்ட
பிடிபட்டார் என்பதை விட எங்கு தப்பியோடினார், எதற்காக தப்பியோடினார், பிடிபட்ட இடம் எது என்ற செய்திகள் இல்லாமல் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.